ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஷார்ட்கட்டரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரங்கு பெடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் படம். இது நம்ம சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சைக்கிள் ஓட்டணும், சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா அப்பா கிட்ட ஏகப்பட்ட தடவை, அதாவது அழுது அடம் பிடிச்சி அடித்தாலும் பரவாயில்ல எனக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த படம் வந்து எப்படின்னா வந்து எயிட்டிஸில் எடுத்த கதை மாதிரி இருக்குது. ஏன்னா எயிட்டிஸில் தான் அந்த 4னா அந்த 8னா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க சம்திங். இப்போ தான் 5 ரூபா. இப்போ வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து 5 ரூபாங்கிறது வந்து 50 ரூபா 100 ரூபாங்கிற மாதிரி. இப்போ வந்து 5 ரூபாங்கிறது ஒரு, அதாவது ஒன்றுமே இல்லை 5 ரூபால அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து 5 ரூபாங்கிறது பெரிய காசு, 1 ரூபாங்கிறதே பெரிய காசு, 1 ரூபா 2 ரூபாங்கிறதே பெரிய காசுங்கிறப்ப நமக்கு வந்து இப்போலாம் 1 ரூபாயா என்ன நீங்கள் போங்க சரி 1 ரூபால எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி பார்ப்போம். நமக்கு வந்து 1 ரூபாங்கிறது வந்து சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களுக்கு 1 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு. நமக்கு வந்து 1000 500 ரூபா தான் பெரிய அமௌண்ட்டு. 1000 ரூபாயா இதெல்லாம் பாக்கெட் மணி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில பேர் பேசுவானுங்க. 1000 ரூபாலாம் நான் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுறத ஏய் அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நானும் எங்கள் அம்மா அப்பாகிட்ட அடம் பிடிச்சிருக்கேன், எனக்கு சைக்கிள் வேணும். நான் இது வரைக்கும் இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க தான் வந்து அந்த குட்டியோண்டு சைக்கிளை, அதாவது அந்த குழந்தைக்கு 2 வயசு தான் இருக்கும், அதுக்குள்ளேயும் அது வந்து சைக்கிள் ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவந்து போகிற மாதிரி இந்த சின்னோண்டு உக்காந்துக்கிட்டு பெடல் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கிள், அதெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்கும். உன் வயசுலலாம் எனக்கு இதுனா என்னன்னே தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 5 வயசு வரைக்கும் அதில் தான். அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் இருக்குது, என்னமோ 4 வீலு சைக்கிள். ஆமாம் 4 வீலு சைக்கிள் இருக்குது, அது கூட நான் பார்த்ததில்ல. உன் வயசுலலாம் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைடா, நடந்து தாண்டா போவேன் எங்கே போனாலும். இது அப்போல்லாம் எனக்கு ஓட்டவே தெரியாது. இதில் என்னென்னா, எனக்கு 7th படிக்கும் போது தான் எனக்கு வாங்கி தரல, என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தாங்க சைக்கிள். அதை ஓட்டி தான் நானே சைக்கிள் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்ன ஒன்று, ஓட்டுறப்ப, அதாவது கற்றுக்கிறப்ப நான் விழுகலை, கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் சைக்கிள்லேருந்தே விழுந்தேன். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 2 கையை விட்டுட்டு ஓட்டுறது, ஒத்த கையை விட்டுட்டு ஓட்டுறது, நீங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்களா, நானும் பண்ணுவேன்டான்னு நான் அப்போ தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். கற்று முடிச்சிட்டேன், சரி நம்ம தான் கற்றுக்கிட்டோமே, இனிமேல் நம்மளை பிடிக்க ஆகணும் இல்லை அப்படின்னு நானே 2 கையை விட்டு ஓட்டோண்டான்னு சொல்லிட்டு ஒரு நாள் சரி நமக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் ஒரு கையை தூக்குவோன்னு இப்படி தூக்குனேன், அவ்வளோதான், சடார்னு விழுந்துட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி இப்பயுமே எனக்கு கீர் வண்டி ஓட்ட தெரியாது. ஸ்கூட்டி, டிவிஎஸ் 50 அந்த மாதிரி தான் ஓட்ட தெரியும். எக்ஸலு இது மாதிரி தான் ஓட்டுவேன். கீர் வண்டி மட்டும் ஓட்ட தெரியாது. ஸ்கூட்டியில் வந்து கற்றுக்கிறப்ப விழுகலை, கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் விழுந்தேன். அது என்னன்னு தெரில, எப்பயுமே கற்றுக்கிறப்ப விழுக மாட்டேங்கிறேன், கற்றுக்கிட்டதுக்கப்புறம் விழுந்துட்டேன். அப்புறம் என் தங்கச்சிக்கு நான் ஃபஸ்ட்டு என் தங்கச்சி சைக்கிளை ஓட்டி நான் கற்றுக்கிட்டேன். அவளுக்கு நான் கொடுக்கவே இல்லை, நான் தான் ஓட்டி கற்றுக்கிட்டேன். அது மாதிரி இந்த பசங்க வந்து இந்த படத்தில் எப்படி வாடகை சைக்கிளை வாங்கி எப்படி ஓட்ட கற்றுக்கிட்டு எப்படி ஓட்டுறாங்கிறதான், மொத்தத்தில் இந்த சைக்கிளை வாங்கி எப்படி ஓட்டுறாங்கிறதான் கதை படத்தில். ஏன்னா வந்து நல்லா இருக்கு, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். சின்ன பசங்க பண்ணுற காமெடி, அந்த குளம், இன்னொன்று விஷயம் இருக்குது, அந்த குளத்துல குதிப்பானுங்க, கிணத்துல குதிப்பானுங்க. பட் நமக்கு என்ன கிராமத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால தெரியல. தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்விம்மிங் கிளாஸு, டைவிங் கிளாஸு இந்த மாதிரிலாம் ஏதாவது கிளாஸுக்கு போனால் தான் தெரியும். அப்போ கூட எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க கிராமத்தில் இருக்காங்க, சிவகாசியில். அது வந்து எங்கள் அண்ணன் கற்றுத்தரேன்னாங்க ஸ்விம்மிங்கு, வாடா அவனுக்கு நீச்சல் கற்றுக்கிறேன் அப்படின்னாங்க. ஐயோ அண்ணன் பயமாக இருக்கனே அப்படின்னு கிணத்துக்குள்ளே பார்த்தா குட்டி குட்டி மீனாக போட்டு காலை கடிக்குது, கிச்சு கிச்சு மூட்டுது, கடிக்குதுன்னு சொல்ல முடியாது, கிச்சு கிச்சு மூட்டுதா, ஐயோ வேணாம்ப்பா சாமி அப்படின்ட்டு. சரி, இதுதான் இந்த படத்தோட கதை. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் என் கதையை பேசிக்கிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் என் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பாய், see you later.